அனைத்து தலைமை ஆசிரியர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால், ஷாலா சித்தி வெப்சைட்டில் எப்படி எளிமையாக எக்ஸல் ஷீட்டில் கால்குலேஷன் மற்ற டீட்டெயில் ஃபில் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக மற்ற டீட்டெயிலாம் ஃபில் பண்ணி நம்ம எளிமையாக எவ்வாறு ஷாலா சித்தி ஃபார்மேட்டை ரெடி பண்ணலான்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஷாலா சித்தி வெப்சைட்டில் லாகின் பண்ணும்போது ஃபில் பண்ணுறதுக்கு எளிமையாக இருக்கும். மேலும் இதை நம்ம சேவ் செய்து எப்பொழுது வேண்டுமானாலும் திரும்ப நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரி, வாங்க வீடியோக்கு போகலாம். ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் டெலகிராம் இருக்கும். அந்த டெலகிராம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த டெலகிராம் ஓப்பன் பண்ணதும் சர்ச் பாக்ஸில் சுரேஷ் டெக்னாலஜின்னு சொல்லிட்டு கேப்ஸில் பண்ணுங்கள். சுரேஷ் ஸ்பேஸ் விட்டு டெக்னாலஜின்னு டைப் பண்ணிட்டுனா உங்களுக்கு சுரேஷ் டெக்னாலஜி வரும். அதில் அந்த லிங்க் ஷாலா சித்தி டேட்டா என்ட்ரி கால்குலேஷன்னு அந்த எக்ஸல் ஷீட் ஃபார்மேட் இருக்கும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணால் கூகுள் ஷீட்டில் கேட்கும். கூகுள் ஷீட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுள் ஷீட் ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு நம்பர் ஆஃப் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் ஸ்கூல் எவாலுவேஷன் டேஷ்போர்ட், லேர்னர்ஸ் ப்ரொஃபைல், லேர்னிங் அவுட்கம்ஸ்னு இருக்கும். இதெல்லாம் தெளிவாக கொடுத்துருக்காங்க. மஞ்சள் நிற கட்டங்களை மட்டும் பூர்த்தி செய்யும். அதாவது மஞ்சள் நிறத்திற்கத்தை மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணால் போதும். மற்ற டீட்டெயிலாம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஃபில் ஆகிடும். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் எவாலுவேஷன் டேஷ்போர்டு இருக்குது. லேர்னர் ப்ரொஃபைல், லேர்னிங் அவுட்கம்ஸ் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டில் டெமோக்ராஃபிக் ப்ரொஃபைல் அகாடமிக் இயர் 21-22 உங்கள் ஸ்கூலில் இருக்கிற மாணவர்கள், மொத்த மாணவர்களை எஸ்சி எத்தனை பேர், எஸ்டி எத்தனை பேர், ஓபிசி எத்தனை பேர், ஜென்ரல் எத்தனை பேர், மைனாரிட்டி எவ்வளோன்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயிலை அந்த எல்லோ கலரில் ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்தது கிளாஸ் வைஸ் ஆனுவல் அட்டெண்டன்ஸ் ரேட் ப்ரீவியஸ் அகாடமிக் இயர் 2021 போன வருஷத்துக்கான அகாடமிக் இயர் ஆனுவல் அட்டெண்டன்ஸ் ரேட்டை ஒவ்வொரு கிளாஸ் வகுப்பு வாரியாக நீங்கள் பாய்ஸ் எத்தனை, கேர்ள்ஸ் எத்தனைன்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டோட்டல் வந்துடும். இதில் நீங்கள் எல்லோ கலர் மட்டும் கொடுத்தா போதும். இது ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். அதை நீங்கள் எடிட் பண்ணி உங்கள் பள்ளிக்கு ஏற்ற மாரி மாற்றிக்கோங்க. இந்த ஆனுவல் அட்டெண்டன்ஸ் ரேட்டு அதுக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. ஆனுவல் அட்டெண்டன்ஸ் ரேட் ஈக்குவல் டு டோட்டல் ஆனுவல் அட்டெண்டன்ஸ் ஆஃப் ஆல் ஸ்டூடெண்ட் divided by total number of student into annual instruction days multiply 100ன்னு இருக்கும். இன்னைக்கு கொடுத்துக்கோங்க. அடுத்தது லேர்னிங் அவுட்கம்ஸ் ஆனுவல் கன்சாலிடேட் ரிப்போர்ட்ஸ். அதாவது லேர்னிங் அவுட்கம்ஸில் சென்ற வருஷம் மாணவர்கள் அகாடமிக் இயரில் உங்கள் பர்சன்டேஜ் எவ்வளோ எடுத்திருக்காங்க. 33, 33 into 40, 41 to 50, 51 to 60, 61 to 70, 71 to 80, 81 to 90, 91 to 100க்குள்ளே எத்தனை பேர் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயில் ஃபில் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அந்த கிளாஸ் இருக்கும். அந்த எல்லோ கலரில் 33க்கு 33 கம்மியாக எத்தனை பேர், 33 to 40 அந்த டீட்டெயில் எவ்வளோ மாணவர்கள் எடுத்துருக்காங்க அந்த டீட்டெயில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலும் வந்துடும். ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய பர்சன்டேஜும் இங்கே கால்குலேட் ஆகிடும். இது நீங்கள் அந்த எல்லோ கலர் மட்டும் ஃபில் பண்ணால் போதும். அடுத்தது பர்ஃபார்மன்ஸ் கீ சப்ஜெக்ட் ஆனுவல். இது மிடில் ஸ்கூலில் 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும், ஹைஸ்கூல் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் இருக்கிற மற்ற மாணவர்களுக்கு மட்டும்தான், ப்ரைமரி ஸ்கூலுக்கு கிடையாது. அதனால் கிளாஸ் 8லேருந்து 12th வரைக்கும் அவங்க என்னென்ன சப்ஜெக்டில் இருக்காங்க, என்னென்ன ஸ்டூடெண்ட்டு, பெர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட் இன் ஈச் கிரேடு கொடுக்கணும். அதையும் கொடுத்துக்கோங்க. அது நீங்கள் எங்கே கொடுக்கணுன்னா ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா பர்சன்டேஜ் இன் ஸ்டூடெண்ட் ஈச் கிரேடுன்னு சொல்லிட்டு அந்த எல்லோ கலரில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டோட்டல் வரும். மற்றதெல்லாம் டீட்டெயில் இங்கே கால்குலேட் ஆகிட்டு இங்கே வந்துடும். கீழே அந்த கிரிட்டேரியா டு ரெஸ்பாண்ட் ஃபார்மான் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன கிரேடுக்கு எவ்வளோ மார்க் எடுத்தால் என்ன கிரேடுன்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. அதை செக் பண்ணிவிட்டு கொடுத்துக்கோங்க. அடுத்து ரெண்டாவதாக டீச்சர் ப்ரொஃபைல். இந்த டீச்சர் ப்ரொஃபைலில் நம்பர் ஆஃப் டீச்சர்னு ஈச் கேட்டகரி, ட்ரெயின்டு எத்தனை பேர், அன்ட்ரெயின்டு எத்தனை பேர், அதில் மேல் எவ்வளோ, ஃபீமேல் எவ்வளோ, டோட்டல் ஆட்டோமேட்டிக்காக அந்த எல்லோ கலரில் கொடுத்துக்கோங்க. அடுத்தது டீச்சர் அட்டண்டன்ஸ். இந்த டீச்சர் அட்டண்டன்ஸ் 2021 லாங் லீவ், அதாவது மோர் தென் 1 மந்த்துக்கு மேலே லீவ் எடுத்தவங்க எத்தனை பேர், ஷார்ட் லீவ்னா 1 வீக்குள்ளே எடுத்தவங்க எத்தனை பேர் சொல்லிட்டு அந்த டீட்டெயில் எல்லோ கலரில் கொடுத்துக்கோங்க. அடுத்தது ஸ்கூல் எவாலுவேஷன். இது மொத்தம் 6 டொமைன், 7 டொமைன் இருக்குது. அந்த 7 டொமைன்லேயும் கொடுத்துருக்கேன். அந்த டொமைன் 1ல் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெவல் 1, லெவல் 2, லெவல் 3. லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 என்ன மீனிங்னா, லெவல் 1னா உங்கள் பள்ளியில் தேவை அதிகமாக இருக்குது, இல்லவே இல்லை உங்கள் ஸ்கூலில். இப்போ உங்களுக்கு உதாரணமாக டீச்சர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் லேர்னர்ஸ்னு இருக்குது. அதில் உங்களுக்கு ஃபஸ்ட்டில் வரும். உங்களுக்கு ஸ்கூல் ப்ரிமிசஸ் பார்த்தீங்கன்னா தேவைப்படுது, அதனால் அங்கே லெவல் 1 கொடுத்துக்கோங்க. ப்ளே கிரவுண்ட் ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட் மெட்டீரியல்ஸ் ஓரளவுக்கு தேவையானதாக உள்ளது, இல்லை கொஞ்சம் தேவை அப்படின்னு சொன்னால் லெவல் 2 கொடுத்துக்கோங்க.
கிளாஸ் ரூம் அண்ட் அதர்ஸ் ரூம் வந்து நிறையாவே இருக்குது, எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொன்னால் லெவல் 3 கொடுத்துங்க. அதாவது தேவை இருக்கிறத லெவல் 1ம், குறைந்த தேவை லெவல் 2வும், தேவையில்லாத லெவல் 3யும் கொடுத்துக்கோங்க. அதேமாரி இங்கே இந்த பிரியாரிட்டியில் வந்து பார்த்தோன்னா லெவல் 1க்கு வந்து ஹை கொடுத்துக்கோங்க, லெவல் 2க்கு வந்து மீடியம் கொடுத்துக்கோங்க, லெவல் 3க்கு வந்து லோ கொடுத்துக்கோங்க. அதாவது தேவை உள்ளதுக்கு வந்து ஹை அதிகமாக தேவைப்படுது, மீடியமாக தேவைப்படுறதுக்கு மீடியம் கொடுத்துக்கோங்க, தேவையே இல்லை அப்படின்னு சொன்னதுக்கு அதுக்கு லோ கொடுத்துங்க. இது ஒவ்வொரு இடத்துக்கும் இந்த டொமைன் நோடில் என்னென்ன டாபிக் இருக்குது, ஸ்கூல் ப்ரிமிசஸ், ப்ளே கிரவுண்டு, கிளாஸ் ரூம், எலக்ட்ரிசிட்டி அண்ட் கேட்ஜெட்ஸ், லேபரட்டரி, கம்ப்யூட்டர், ரேம்ப்பு, மிட் டே மீல், ட்ரிங்கிங் வாட்டர், ஹேண்ட் வாஷ் ஃபெசிலிட்டிஸ், டாய்லெட்ஸ், இந்த டீட்டெயில்ஸ்க்கெலாம் எது லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 கொடுத்துக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி அங்கே ஹை, லோ, மீடியம் கொடுத்துக்கோங்க. அதேமாரி டொமைன் 2க்கும் கொடுத்துக்கோங்க. டொமைன் 2ல் டீச்சர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் லேர்னர்ஸ், சப்ஜெக்ட் பீடியாலஜிக்கல் நாலேஜ் ஆஃப் டீச்சர்ஸ், பிளானிங் ஆஃப் டீச்சர், எனேபிளிங் லேர்னிங் என்விரான்மெண்ட், டீச்சிங் லேர்னிங் ப்ரோக்ரஸ், கிளாஸ் மேனேஜ்மெண்ட், லேர்னர்ஸ் அசஸ்மெண்ட், அந்த டீட்டெயில்ஸுக்கெலாம் லெவல் 1, லெவல் 2, லெவல் 3ன்னு சொல்லிட்டு என்ன கேட்டகரி அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துக்கோங்க. அதேமாதிரி ஹையாக, மீடியமாக, லோவானு கொடுத்துக்கோங்க. இதேமாதிரி டொமைன் 3, இந்த டொமைன் 3ல் லேர்னர் அட்டெண்டன்ஸ், லேர்னர் பார்ட்டிசிபேஷன், லேர்னர் ப்ரோக்ரஸ், லேர்னர் பர்சனல் அண்ட் சோஷியல் டெவலப்மெண்ட், லேர்னர்ஸ் அட்டைன்மெண்ட், இந்த டீட்டெயிலுக்கும் நீங்கள் லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 என்னவோ அதை கொடுத்துக்கோங்க. அடுத்து டொமைன் 4 என்னென்ன டீட்டெயில் கொடுத்துருக்காங்களோ அதுக்கும் அதுக்கேற்ற மாரி லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 அது என்ன டீட்டெயிலோ அதையும் கொடுத்துக்கோங்க. இதேமாரி ஒவ்வொரு டொமைனுக்கும் நம்ம என்ன டீட்டெயில் கொடுக்குறோமோ அந்த டீட்டெயில் எல்லாமே எந்த லெவலோ அதுக்கேற்ற மாரி கொடுத்துக்கோங்க. லாஸ்ட்டாக வந்து இந்த டொமைன் ஏரியா ஆஃப் ப்ரொப்போஸ் சப்போர்ட் ஆக்ஷன்ற காலத்தில் நீங்கள் எதெல்லாம் லெவல் 1 கொடுத்தீங்களோ அந்த லெவல் 1க்கான இங்கே ரீசன் இங்கே கொடுக்குற மாரி இருக்கும். அதாவது என்னென்ன தேவை, நம்ம பள்ளிக்கு என்னென்ன தேவை இருக்கோ அந்த தேவைக்கான அந்த டொமைன் உள்ள என்ன தேவை இருக்கோ அந்த இடத்துல ஏரியா ஆஃப் பர்போஸு சப்போர்ட்டு அந்த ஆக்ஷன், நீங்கள் என்ன ஆக்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு சிம்பிளாக அந்த வேர்ட்ஸில் எழுதுகிற மாதிரி இருக்கும். அதையும் இந்த எல்லோ கலரில் ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு இதை நம்ம எப்படி சேவ் பண்ணுறதுன்னா மேலே ரைட் சைடில் 3 டாட் இருக்கும், அந்த 3 டாட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணால் உங்களுக்கு ஷேர் அண்ட் எக்ஸ்போர்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் மேக் ஏ காப்பின்னு இருக்குது பாருங்கள், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணால் உங்களுக்கு கூகுள் ட்ரைவ் டிவைஸில் கேட்கும். கூகுள் ட்ரைவில் பண்ணால் எப்பயுமே இருக்கும், எப்பயுமே அது டெலிட் ஆகாது. அதனால் கூகுள் ட்ரைவில் சேவ் பண்ணிக்கோங்க. சேவ்னு கொடுத்துக்கோங்க. சேவ் கொடுத்தோன்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் ஃபைல் கேட்கும். அந்த டாக்குமெண்ட் ஃபைலை வந்து நீங்கள் ஷாலா சித்தி 2122 அப்படின்னு சொல்லிட்டு சேவ் பண்ணிக்கோங்க. அடுத்தது என்ன மெயில் அட்ரஸ்லையோ நீங்கள் ஒரு மெயில் ஐடினா ஒரு மெயிலுக்கு 2 மெயில் வச்சுருந்தீங்கன்னா எந்த மெயில் ஐடி தேவையோ அந்த மெயிலுக்கு அனுப்பிக்கோங்க. ஃபோல்டர் வந்து என்ன ஃபோல்டரோ அந்த ஃபோல்டரை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். அல்லது ஆல்ரெடி வேறு எதனா செலக்ட் பண்ணிக்கினாலும் செலக்ட் பண்ணிக்கிட்டு கீழே சேவ்னு கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகிடும். யுவர் ஃபைலின் அப்லோடட்னு சொல்லிவிட்டு சேவ் ஆகிடும். இதை நீங்கள் பிரிண்ட் எடுத்து வச்சுக்கலாமா, இல்லைன்னா மொபைல் மூலமாக எளிமையாக வச்சு இந்த வருடத்திற்கான 2021-22 ஷாலா சித்தி ஃபார்மை நம்ம ஆன்லைனில் போய்ட்டு இந்த டீட்டெயில் வச்சுக்கிட்டு ஃபில் பண்ணால் நம்மளுக்கு எளிமையாகவும் சீக்கிரமாகவும் ஷாலா சித்தி ஃபார்மை முடிச்சிடலாம். நன்றி, வணக்கம்.